வாங்க. என்னையா கொடுத்தாங்களா? 10 ரூபா கொடுத்தாங்க. 10 ரூபாவா? ஒவ்வொருத்தர் கண்டுக்கலாம் போயிடுவாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ வந்திருக்கு? காலையிலேருந்து 50 ரூபா வந்துச்சு மொத்தத்துக்கா? ஆமாம். நிறைய பேருக்கு யாராவது விரும்பு ரொம்ப இதாக கொடுப்பாங்க. எல்லாரும் கொடுப்பாங்க, இறக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க. ஆமாம், 5 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, 4 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 4 ரூபா நோட்டு இருக்கும், அந்த சில்லறை பறப்பாரு. நோட்டு இருக்கும், சில்லறையை பறக்கு. அந்த 4 ரூபா வச்சுக்கிறோம். 4 சில்லறையில் 4 ரூபா வச்சுக்கன்றுவாங்களா? அவங்க வந்து அவங்களாம் பிரியப்பட்டு கொடுக்குறாங்க. எத்தனை வருஷமா செக்யூரிட்டி? 20 வருஷமா செக்யூரிட்டி தான். சரி, இந்த மாதிரி இந்த 5 ரூபா 4 ரூபான்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ அதிகமாக வாங்கியிருக்கீங்க? அந்த 20 ரூபா இருப்பாங்க. இது வரைக்கும் உங்கள் 20 வருஷம் சர்வீஸில் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வருதுல்ல? அப்படி அதுக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காதா? அப்போ இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு கார் வருதுன்னா 20 ரூபா தான் மேக்ஸிமம் வாங்கியிருக்கீங்களா? அதிகபட்சமே அதுக்கு மேலே வாங்கினதில்லை. என்னையா சொல்கிறீங்க? இதுவே யாராவது ரொம்ப பிரியப்பட்டு கொடுக்குறவங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. மத்தாலாம் 5 ரூபா 10 ரூபா அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இது நிறைய பேர் கையை விட்டுட்டு ஐயா கம்பெனி நஷ்டத்தில் ஓடும், கம்பெனி நஷ்டத்தில் ஓடுதுன்றாங்களா? காலையில் 8 மணிக்கு வந்து நைட்டு 11 மணிக்கா? காலையில் 8 to 11. சாப்பிட்டீங்களா? அப்போ 3:30 மணிக்கு தான் சாப்பாடு, 4 மணி ஆகிடும் சாப்பாடு. காலை சாப்பாடு வந்து 11 மணிக்கு சாப்பிடுவோம். சரி, அப்போ உங்கள் வாழ்க்கையிலே 20 ரூபா தான் அதிகபட்சமே வா? ஆமாம். என்னையா சொல்கிறீங்க? இப்போ கடல் போதா அப்போ ஒய்சல் இல்லையா? ஒய்சல் என்ன இருக்கு? அதே பக்கத்தோட கொடுத்தா நீங்கள் போகிறாரு கண்டுக்கிறா இந்த வரேன் பாரு, கண்டுக்கிறா போகிறேன் பாரு. கண்டுக்கா வச்சுக்கோங்க. ஏன் சார் அப்படின்னு இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு வந்தது 50 ரூபா வந்திருக்கா? ஆமாம். சரி, இந்த கார் வருது, சாப்பிட்டு சரியா? எழுத தெரியாது. எல்லாம் இந்த நொட்டாங்கை ஒடிஞ்சது. ஓ, உடஞ்சது. இது உடஞ்சிருச்சு. ஆமாம், இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, இதில் ஒரு இடம் உடஞ்சிருக்கு. இந்த கால் இந்த இடத்துல 10 செகண்டு காலையிலேருந்து நீங்கள் வேலை. ரெண்டாவது அந்த கால் ஒடிஞ்ச ஆளோட நைட்டு 11 மணி வரைக்கும் நிற்கிறது. எப்படா காலையில் 8 மணிலேருந்து 11 மணி நிற்கணுமா? ஆமாம். அப்பப்போ கூட போய் உட்காரக்கூடாது. எப்படி கால் கை உடஞ்சிருக்குன்றீங்க? ஏன்னா வேறு வழி இல்லை. மாத்திரை ஓடுது, மாத்திரை வழி மாத்திரை. அது அரம்பது ஓவராக போடக்கூடாது, கிட்னி போயிடுமா? வேறு வழியில் வந்து வாங்கி போட்டுருவி நிற்கணும். காலையிலேருந்து வாங்கி வச்சுக்கிறேன். 4 மாத்திரை வாங்கி வச்சுக்கிறேன். காலையிலேருந்து நைட்டு 8 மணிலேருந்து 11 மணி இந்த வெயிலில். உட்கார முடியாது. நானும் பார்த்தேன், அங்கிட்டு இங்கிட்டு போனீங்க, எவனும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. கண்டுக்கிறா போயா பாரு, கண்டக்கிற மாதிரி அங்கே திரும்பிக்கிறாங்க போனாலே. இல்லைன்னா என்ன கேட்டுங்க, இப்படி நீங்கள் போய் ஒரு கார்டு போய் காசு கொடுக்காதப்ப ரொம்ப இதாகிடும். என்னடா மனசு கஷ்டமாயிடும். போய் கேட்டு பிச்சை போடுற மாதிரி நம்ம வாங்குற மாதிரி, அவங்க பிச்சை போடுற மாதிரி நம்ம வாங்குற மாதிரி அந்த நேரத்தில் உங்களுக்கு மனசு கஷ்டமாயிடும். ரைட்டு, வரவாயா? அப்போ வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் முதல் தடவை வாங்கிட்டீங்க. சரி, சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரைட்டியா? அது மனசு ஒதுக்கிருக்கா? நான் தானே விருப்பப்பட்டு கொடுத்தேன். சரி, வரவா? பார்ப்போம்.